நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஏதோ சொல்லணும்னு தோணுதல, அப்புறம் ஏன் அமைதியா நிக்கிற? சொல்லு. எனக்கு ஒன்னே ஒன்று தான் உங்ககிட்ட கேட்கணும். நான் வேணும்னு நினச்சி பண்ணுறியா இல்லை வேணாம்னு நினச்சி பண்ணுறியா? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் தெரிஞ்ச போதும். நான் பண்ணது தப்பு, அதுக்கு எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சி இதெல்லாம் பண்ணுறேன்னா ஓகே. நான் பண்ணது தப்பு தான், அது நிச்சயமாக உனக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அந்த கஷ்டத்தை நானும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சி நீ பண்ணுறேன்னா சந்தோஷமாக அந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன். இல்லை, நான் மன்னிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்புக்கு தண்டனை நீ என்னை விட்டு போகிறதுன்னு நினச்சி நீ இதெல்லாம் பண்ணேன்னா சொல்லிடு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ என் கூட இருந்திருக்க, சண்டை போட்டிருக்க, சங்கடப்படுத்தியிருக்க. அதெல்லாம் பெருசாக எனக்கு வலிச்சதில்ல. ஆனால் இது எனக்கு வலிக்குது. ஏதாவது பேசு. இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஏன் நீ பேசுறது கூட நான் தகுதி இல்லாத ஆளாயிட்டேனா? அப்படிலாம் எதுவும் இல்லை. பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உன்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஏதோ சீன் போடுற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம்னு முடிவு பண்ணேன். உனக்குள்ள இருக்கிற எல்லாமே எனக்குள்ளயும் இருக்கு. தள்ளி நிக்கிறது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் கஷ்டமான விஷயம்தான். அப்புறம் ஏன்? இல்ல கார்த்திக், நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கோம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ இதை பண்ணிருக்க கூடாது. நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கல. இதுக்கப்புறமும் ஒவ்வொரு நிமிஷமும் இதே டென்ஷன்ல என்னால இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. திரும்பவும் உன்கிட்ட சண்டை போட டயர்டா இருக்கு. எனக்கு கொஞ்சம் தனியா யோசிக்கணும். ராஜி, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. நம்ம ஏதோ சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. விஷ்ணு லக்ஷ்மி கூட நமக்குள்ள ஏதோ பிரச்சனை தான் நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு நீ உன்னோட பழைய இடத்துக்கு வா. நான் உன்னை கம்பல் பண்ணல, இது பண்ண அது பண்ண எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணல. அவ்வளோ எதுக்கு நீ பேசக்கூடாதுன்னு சொன்னா நான் பேசக்கூடாது. ஆனால் இப்படி தள்ளி இருக்காது ராஜி. இந்த நிமிஷம் கூட இந்த பிரச்சனை எனக்கு பெரிய விஷயமா தோணல. நான் பண்ண தப்பு தான், அதனால தான் இந்த பிரச்சனை எனக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த பிரச்சனை நம்மளை பிரிச்சிரும்னு எனக்கு தோணல. நம்ம 2 பேரும் சேருவோமா மாட்டோமெல்லாம் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. இந்த உலகத்தில் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. ஆனால் நீ என்னை வேணான்னு சொல்லிட்டேனா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ராஜி. நமக்குள்ளே வந்திருக்கிறது ஒரு சின்ன பிளவு தான். நீ நினச்சா இதை சரி பண்ண முடியும். இந்த சின்ன பிளவை பெரிய பிரிவாக்கிடாதா. நான் இங்கே நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறத எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க பாரு. மொத்த ஆஃபீஸோட பார்வை நம்ம மேலே தான் இருக்கு. அட்மினில் உன்னோட சீட்டை வேறு யாருக்கும் அலாட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ பேசிட்டு வந்துடு ப்ளீஸ் ராஜி. கம்பல் பண்ணுறேன்னு நினைக்காத, ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ வரமாட்டேன். இங்க பாரு கார்த்திக், உனக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்கும் வரட்டும். அது வரைக்கும் நமக்குள்ள இந்த கேப் கொஞ்சம் அவசியம்தான் கார்த்திக். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு வேற யாரையும் பார்க்குற மாதிரி இருக்கு ராஜி. உன்னோட பிடிவாதம், கோவம், இது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்கு. இவ்வளோ கடுமையாக நீ நடந்துக்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ராஜி. சரி, ஓகே, நடக்கிறது நடக்கட்டும். நான் பார்த்துட்டேன். என்ன என்னன்னு உனக்கு தெரியாதா? அவன் அவ்வளவு தூரம் கெஞ்சிட்டு போறான். இப்படி ஒருத்தி கல் நெஞ்சுக்காரியா இருக்க கூடாது. சரி, உனக்கு என்ன வேணும் இப்போ? அவன் பண்ணது தப்புதான், அதுக்கு நீ அவனை பாடா படுத்தியாச்சு. இதுக்கு மேல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது அவனோட பொறுப்பு. அதுக்காக நீ இப்படி நடந்துக்கிறது நல்லா இல்ல. இதான் கடைசி பிரச்சனை லக்ஷ்மி. இந்த பிரச்சனை முடியறப்போ ஒண்ணு நாங்க 2 பேரும் சேரணும், இல்லனா வாழ்க்கை பூரா அவனோட சேர முடியாத மாதிரி ஆயிடும். என்ன வளர்ற? நீங்க நினைக்கிற அளவுக்கு இது சின்ன பிரச்சனை கிடையாது. அது உனக்கே இன்னும் கொஞ்ச நாள்ல புரிஞ்சிடும். தேவையில்லாம இந்த பிரச்சனைய கார்த்திக் என் மேல தூக்கி போட்டுட்டான். ஒருவேளை நாங்க சேர முடியாம போயிடுச்சுன்னா அதுக்கு இப்பவே பழகிக்கணும்ல.
அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ராஜி, ஒழுங்கா 2 பேரும் சேர்றதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிங்க. இல்லனா 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. அப்புறம் உன் இஷ்டம். நீ பண்ணது தப்பு மதன். ஸ்வேதா கிட்ட நீ அப்படி நடந்துக்கிட்டது நியாயமே இல்ல. அவ என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல? ஆமா, அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? என்ன மஞ்சு இப்படி கேக்குறீங்க? படகுல ஓட்ட இருக்கு, அதை அடைக்கணும்னு அவ சொல்றா. நீ என்னடானா ஓட்ட படகுல தான் அவ சவாரி பண்ணணும்னு அடம்பிடிக்கிற. நீ 3 பேரு ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஃபீல் பண்ற. அவ 80 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறா. அதெல்லாம் மஞ்சு. இங்க பாரு மதன், இந்த கம்பெனியை எதுக்காக ஸ்வேதா எடுத்து நடத்துறான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, உனக்கு நல்லா புரியும். ஸ்வேதா இந்த முடிவெடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீ. நீ வேலை போக போகுதுங்கிற வருத்தத்துல சூசைட் அட்டெண்ட் பண்ண போதா ஸ்வேதா இந்த கம்பெனியை எடுத்து நடத்த முடிவு பண்ணா. இவ்ளோ பெரிய பொறுப்பை எடுத்துக்கிட்டதுக்கு காரணமே நீதான். அவளை போய் நீ எதுக்கு தொடர்ந்து சந்தேகப்படுற? நம்ம ஆளுங்களை பத்தி நமக்கு தெரியாதா? நம்ம ஆளுங்க சரியில்லைன்னு சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? ஹாய் ஸ்வேதா, உட்காரு. என்ன ஸ்வேதா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நம்ம சேல்ஸ் டீம் சம்பந்தமா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். என்ன? நம்ம சேல்ஸ் டீமை 2ஆ பிரிக்கிறோம். நார்த் சவுத் அப்படின்னு 2 தனித்தனி ஏரியா. மோகன் சார் சேல்ஸ் ஹெட்டாக தான் இருப்பாரு. டீம்ல இருக்கிற எல்லாரும் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொருத்தரையும் நம்ம மோகன் சார் லெவல்ல தான் எடுத்திருக்கோம். மோகன் சார் அவருக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மோகன் சார் புதுசா வரவர். 2 பேருமே எனக்கு மட்டும்தான் ரிப்போர்ட்டிங். அவருக்கு கீழே ஒரு தனி டீம் அவருக்கு வேணும்னு அவர் எடுத்துக்கலாம். இப்ப இருக்கிற எதுவுமே மாறாது. இன்னொரு அடிஷனல் டீம். நம்ம ஆளுங்க எந்தெந்த ஏரியாவை அவங்களுக்கு வேணும்னு எடுத்துக்கிறாங்களோ அது போக மீதி இருக்கிற ஏரியால தான் புது டீம் ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல விஷயமா இருக்கே. உங்களுக்கு இது நல்ல விஷயமா தோணுது. எல்லாருக்கும் இது நல்ல விஷயமா இருக்குமான்னு தெரியலையே. இல்ல இது ஓகே தான். இந்த முடிவுக்கு எல்லாருமே அகைன்ஸ்ட் தான். ஆனா நான் தான் பிடிவாதமா இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இவ்வளவுதான் என்னால மேக்ஸிமம் பண்ண முடிஞ்சது. புதுசா வர டீமுக்கு மார்க்கெட் புதுசு, வீக்கான ஏரியா. நம்ம ஆளுங்க கிட்ட அனுபவம் இருக்கு. இருக்கிறதுலயே பெஸ்ட் பிளேஸ் எல்லாம் இப்ப அவங்க தான் கையில வச்சிருக்காங்க. யாரும் வேலையை விட்டு போக போறது இல்ல. நல்லா பண்ணா எல்லாருக்குமே நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க சேல்ஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு இன்சென்டிவ், போனஸ், அலவன்ஸ் எல்லாத்தையுமே நான் டபுள் பண்ணிருக்கேன். உண்மையிலேயே இது பெரிய விஷயம்தான். இட்ஸ் a great நியூஸ். இத சொல்றதுக்காக தான் நான் வந்த மஞ்சு, வேற ஒண்ணும் இல்ல. நான் வரேன். கைய விடு. உட்காரு. கைய விடுன்னு சொல்றல. உட்காரு ஸ்வேதா. சாரி. இதெல்லாம் உன்னோட சாரி எதிர்பார்த்து நான் செய்யல. நீ எதுவும் செய்யலனாலும் நான் சாரி சொல்லிருப்பேன். ஒண்ணும் தேவையில்ல மதன், நான் கிளம்புறேன். இரு. விடு. முடியாது. நான் எதையும் பார்க்கலப்பா, நான் கிளம்புறேன். நான் ஒரு பிசினஸ் ஹெட், நீ ஒரு சாதாரண டீம் மெம்பர். கைய விடு. எனக்கு கோவம் வரல. கைய விடு மதன். முடியாது ஸ்வேதா. நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, என்னை வேலையை விட்டு துரத்தினாலும் சரி, நான் கையை விட மாட்டேன். சாரி. எப்படி சேல்ஸ் டீம் உன்னோடதுன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நானும் உன்னோட ஆள் தான். அதை மறந்துடாத மதன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் உங்களுக்கு தான். ஓகே, கனெக்ட் மீ லேட்டர். ஓகே சார். சார் கால் அஸ் மார்னிங் சார். மார்னிங். என்ன சார் இங்கே நின்று இருக்கீங்க? ஏன் இது ஏதோ தடை செய்யப்பட்ட போதியா? இங்க நிக்க கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். எப்பவும் ரூம்ல தான் இருப்பீங்க, இங்க நிக்கிறீங்களே அதான். நான் ரூமை விட்டு வரக்கூடாதுன்னு ஏதா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். என்னையா பிரச்சனை உனக்கு? இல்ல சார், வழக்கமா நீங்க ரூம்ல இருக்கிறவரு இப்படி ரிசப்ஷன்ல நின்று இருக்கிறீங்களே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு. ஒரு பிரச்சனையும் இல்ல. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு இங்க வந்து நிக்கிறேன். அப்போ ஓகே சார். அப்புறம் சார், வேற ஏதாவது விசேஷமா சார்? நான் ரிலாக்ஸ் பண்ண போறேன்னா தனியா இருக்க போறேன்னு அர்த்தம். சார், ஆமா, பெரிய திருவள்ளுவர் இவரு. 2 லைனுக்கு மேல எதுவுமே பேச மாட்டாரு.
கஷ்டமாப்பா. வரேன் சார். சொல்லுங்க ராமநாதன். அப்படியா? நான் அந்த பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்ப சொல்லி ஒரு வாரம் ஆச்சே, இன்னும் வரலையா? சரி, நான் உடனே செக் பண்றேன். ஹலோ சுந்தரம், பேங்க்ல நம்ம தான் ஓடிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அப்படின்னா பேங்க் கேட்குற டாக்குமெண்ட்ஸை நம்ம தான் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்கணும். இதை நான் உங்ககிட்ட லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டேன். ஏன் இன்னும் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பல? அப்ரூவலா? யாரோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறீங்க? என்ன இது முட்டாள்தனமாக இருக்கு? அவர் எதுக்கு இதெல்லாம் அப்ரூவ் பண்ணோம்? சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். வாங்க விஸ்வநாதன், ஆச்சரியமா இருக்கு. நீங்களாம் இந்த ரூம் பக்கமே வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப வந்திருக்கீங்க. நான் உங்க ரூம் பக்கம் வரமாட்டேன்லாம் எப்பவும் சொன்னதே கிடையாது. அவசியம் ஏற்படல, வரலன்னு சொன்னேன். இப்ப என்ன அவசியம் ஏற்பட்டுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேங்க்ல நம்ம ஓடி கேட்டிருக்கோம். அதுக்கு அவங்க நம்ம கிட்ட இருந்து சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்னும் பேங்க் போய் சேரல. ஃபினான்ஸ் டீமை கேட்டா அது உங்க டேபிள் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன விஸ்வநாதன், நான் இந்த வேலை தான் செய்யணும், அதுவும் இத்தனை நாள்ல செய்யணும் அப்படின்னு எல்லாம் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போடுவீங்க போல. அந்த பேப்பர்ஸை ஏன் இன்னும் நீங்க அப்ரூவ் பண்ணல? அந்த ஓடிக்கான நீட் என்னன்னு கரெக்டான டீடைல்ஸ் எல்லாம் அதுல இல்ல. என் மகளுக்கு கல்யாணம். என்ன விளையாடுறீங்களா சேகர்? இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேங்க்லேருந்து வர பணம் அதில் ஒரு 10%. ஒரு ஓடிக்கான தேவை என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 100 காரணத்தை இப்போ என்னால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். என்னை விட உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இல்லை எனக்கு தெரியலங்கிற ஒரு பதிலை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஆஃபீஸில் இந்த நாற்காலியில் இருக்கிற தகுதி உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். விஸ்வநாதன், டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ். உங்களோட ஜாஸ்தி என்னாலையும் கத்த முடியும். என்ன 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 மிரட்டுறீங்களா? மிரட்டல, காரணம் கேட்குறேன். இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ல தேவையில்லாம ஒரு ப்ராசஸை ஏன் நீங்க ஸ்லோ பண்றீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு சீக்கிரமா அப்ரூவல் வேணும்னா சீக்கிரமா ஃபைல் அனுப்பி இருக்கணும். யூ ஆர் நாட் காட் டு அப்ரூவ் தி திங்ஸ் ஹியர். பிரச்சனையான சூழல்ல உங்களுக்கு கீழே இருக்க லேட் பண்ணாலும் அவன் அவசரப்படுத்தி அதை வாங்கி அப்ரூவ் பண்ண வேண்டியது உங்க டியூட்டி. வேணும்ட்டே ஒரு விஷயத்த உங்க அத்தாரிட்டியை காட்டுறதுக்கு இழுத்தடிக்கிறீங்க. திஸ் இஸ் நாட் ரைட். தப்பா இருந்தா ரிஜெக்ட் பண்ணுங்க, கரெக்டா இருந்தா அதை அப்ரூவ் பண்ணுங்க. டிசிஷனை பெண்டிங்ல போடாதீங்க. ஃபாஸ்டா நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் என்ன பண்ணேன்னு நீங்க எனக்கு சொல்லி தருது. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு. விஸ்வநாதன், நீங்க பேசுற டோன் சரியில்லை. என்னோட டோன்லாம் சரியா தான் இருக்கு. உங்களோட பர்பஸ் தான் சரியில்லை. சேகர், நீங்க யாரு, என்ன பண்ணுவீங்க, எதுக்காக சேர்மன் உங்களை இவ்வளவு பிரச்சனை நடுவுலையும் மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க ஏதோ ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதா நினைச்சுக்காதீங்க. நீங்க யாருன்னு தெரியும். உங்களை வேற மாதிரி டீல் பண்றதுக்கு எனக்கு தெரியும். ஒரே நாள்ல உங்களை இந்த ஆபீஸ் விட்டு காலி பண்ணி போக வைக்க என்னால முடியும். ஆனா என்னோட வேலை அது கிடையாது. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறத ஒரு வேலையை எடுத்து நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு செக் வைக்கிறதுக்காக நான் பயன்படுத்துற எனர்ஜியை வேற ஏதாவது உருப்படியான விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதை வெளியில சொல்ல வைக்காதீங்க. இது ஒரு பேட்டில் ஃபீல்டு. இந்த கம்பெனியை காப்பாத்துறதுக்காக 400 பேர் நிறைய எதிரிகளை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். எதிரில் இருக்கிறவனோட சண்டை போட்டுக்கிட்டு கூட இருக்கிறவங்க கூடயும் சேர்த்து சண்டை போட முடியாது. நான் சேர்மன் கிட்ட பேசுறேன். ஒரு பாயிண்ட்டை கூட மிஸ் பண்ணாம பேசுங்க. நீங்க அவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயத்தையும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க நோக்கம் என்னன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். எங்களோட உழைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது தோத்து போயிடும் நீங்க நினைக்கிறீங்க. அதனாலதான் அவசர அவசரமா நீங்களே எங்க கதையை முடிக்கலான்னு பாக்குறீங்க. கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ண சொல்லுங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நம்ம பண்றது பிசினஸா இருக்கலாம். அதுக்காக ஒரு பிசினஸ் டிசிஷன் எடுக்கிறப்ப கன்னிங்கா, ருத்லெஸ்ஸா, நான் சென்டிமெண்டலா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு கம்பெனியை பில்ட் பண்றது கார்டனிங் பண்ற மாதிரி பொறுமையா, நிதானமா, ரசிச்சு பல சிச்சுவேஷனை தாண்டி லைச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்க ரோடு போற ஆளு. ரோடு போடுறதுக்கும் கார்டனிங் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா சமயமும் நான் இப்படி பேசிட்டே இருப்பேன் நினைக்காதீங்க. தேவைப்பட்டா நான் இதை வேற மாதிரி டீல் பண்ணுவேன். பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்காது. அதுக்காக தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒழுங்கா அதை அப்ரூவ் பண்ணி அனுப்புங்க. எனக்கு உங்க மேல தனிப்பட்ட முறையில் எந்த விருப்ப வெறுப்பும் கிடையாது. உங்களை பத்தின என்னோட ஒப்பீனியனை நான் மாத்திக்க தயாரா இருக்கேன். இந்த கம்பெனிக்காக நீங்க ஏதாவது சில நல்லது பண்ற பட்சத்துல.
ஹாய் ராஜி. I'll call you back. ஹாய் ராஜி, I'm ஷாம். மனோகர் டீம். பாத்திருக்கேன். பிஸியா? இல்ல, பிரேக் டைம் தான். ஃப்ரீயா இருந்தா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ம். உங்ககிட்ட பேசணும்னு நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கான கரெக்டான சிச்சுவேஷன் எனக்கு அமையல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வரும்போது கீழே காரிடார்ல ஆபீஸ் எத்தனாவது ஃப்ளோர்ல இருக்குன்னு என்கிட்ட தான் கேட்டீங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குன்னு சொன்னேன். நீங்க கூட தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஸ்டெப்ஸ்ல ஏறதுக்கு போனீங்க. அப்போ உங்க கையில இருந்த ஃபைல் கீழே விழுந்தது. நான் எடுத்து கொடுத்து லிஃப்ட்ல போங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க எனக்கு அதுல போய் பழக்கம் இல்லைன்னு ஸ்டெப்ஸ்ல ஏறி போனீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க சொன்ன அந்த பதில் என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி அந்த கிராமத்து வாசனை மாறாம நீங்க இருந்தீங்க. அப்பவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு இந்த ஆபீஸ்ல வேலை கிடைக்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு அப்புறம் வேலை கிடைச்சது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு வேலை கிடைச்ச அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ட்ரீட் வச்சு செலிப்ரேட் பண்ணேன். ஆமா, இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? காரணம் இருக்கு. நான் உங்ககிட்ட பேசணும் பழகணும்னு பலமுறை ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு அமையவே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் நீங்க கார்த்திகை லவ் பண்றீங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. ஆரம்பத்துல சங்கடமா இருந்தாலும் அது என்னைக்காவது மாறும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஹலோ, என்ன சொல்ல வரீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. கார்த்திக் உங்களுக்கு ஏத்த ஜோடி இல்லைங்க. நீங்க கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, அவன் சிட்டில வளர்ந்த பையன். உங்க 2 பேருக்கும் ஒத்து வராது. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தாங்க வேணும். ஆபீஸ்னு பாக்குறேன். இல்ல ரொம்ப அசிங்கமாயிடும். ராஜி, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளு. கார்த்திக் நல்லவன் கிடையாது. உன்னை லவ் பண்றதுக்கு முன்னால ஸ்கூல்ல ஒண்ணு காலேஜ்ல ஒண்ணுன்னு 2 பொண்ணுங்களை லவ் பண்ணிருக்கான். அவன் ஒன்னும் உத்தமம் கிடையாது. இப்போ உன்னை லவ் பண்றான், இன்னொரு பொண்ணை லவ் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவனை பத்தி இவ்வளோ டீட்டெயிலையும் உனக்காக நான் கலெக்ட் பண்ணேன். என் ஊர் ராஜபாளையம், நானும் நீ ஒரே கம்யூனிட்டி வேற. இதெல்லாம் வச்சு பார்த்தா அவனை விட உனக்கு நான் தான் ஏத்தவன் தோணுது. நான் என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னையில இருந்து உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவன் அப்படி கிடையாது. நீ வேண்டான்னு சொன்னீன்னா அடுத்த நிமிஷம் வேற ஒரு பொண்ணோட போயிடுவான். அவன் கெட்டவன், சிட்டில வளர்ந்தவன், கேரக்டர் சரி இருக்காது. அவனை நம்பாத. அவன் உனக்கு வேண்டாம். என்ன நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க? நான் உங்ககிட்ட கார்த்திக் பத்தி ஏதாவது ஒப்பீனியன் கேட்டனா? உங்களுக்கு கார்த்திக் பத்தி என்ன தெரியும்? இல்ல எங்க காதல பத்தி என்ன தெரியும்? நாங்க பிரிஞ்சிட்டோம்னு உங்களுக்கு யார் சொன்னா? பேசாம இருந்தா பிரிஞ்சிட்டோம் நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா? நீங்க மட்டும் பேசினத கார்த்திக் கேட்டா அவ்வளவுதான். ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. ராஜி, காதலிக்கிறவங்க எல்லாரும் உங்களை மாதிரி தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க. நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசல. எங்க காதல உணர்ந்து பேசுறேன். என்னால கார்த்திக் இல்லாம ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது. அதே போலதான் அவனும். அப்படியே நீங்க சொன்ன மாதிரி கார்த்திக்கோட சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்தா கார்த்திகை நினைச்சுக்கிட்டே வாழ்வனே தவிர வேற யாரோடையும் வாழ மாட்டேன். உங்களுக்கு எங்களை பத்தி என்ன தெரியும்? தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு நாங்க கேண்டீன்ல பேசினதும் பைக்ல போனதும் மட்டும் தான் தெரியும். அதையும் தாண்டி எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நாங்க நிறைய சண்டை போட்டிருக்கோம், நிறைய புரிஞ்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொன்னா புரியாது. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் டைம் பாஸ் காதல் இல்ல. நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிச்சு வாழ ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சண்டை கூட நாங்க 2 பேரும் புரிஞ்சுக்காதனால வந்த சண்டை இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்கான சண்டை தான். தப்பா நினைச்சுக்காதீங்க. கார்த்திகை தவிர வேற யாரும் என் வாழ்க்கையில கிடையாது. நான் ஏதாவது நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பேசியிருந்தா ஐ எம் சாரி. நான் என் வாழ்க்கையில நேசிச்ச ஒரே ஆள் அவன்தான். இல்ல ராஜி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும். நீங்க நியாயமான விருப்பத்தை சொன்னீங்க. நானும் என் சைடுல இருந்து சொல்லிட்டேன். சோ ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரு என்ன சிரிக்கிற? ஏன் சிரிக்கூடாதா? டேய், எப்படிடா சிரிக்க முடியுது உன்னால? வருதே. என்ன கார்த்திக், உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சா? என்ன பிரச்சனை? என்ன லட்சுமி அப்படி பாக்குறீங்க? ராஜியோட பிரச்சனை இருந்துச்சுல, என்னாச்சு? ராஜுவோட எனக்கு பிரச்சனை இருந்துச்சா? என்ன? ஹலோ,
என்ன மச்சான் நடந்துச்சு? நல்லது நடந்துச்சுடா. ராஜு உன்கிட்ட பேசுனாங்களா? இல்ல. திரும்பவும் ஜாயிண்ட் ஆயிட்டீங்களா? ம். அப்புறம் என்னடா? ஒன்றும் இல்லடா. ரொம்ப ஓவரா பண்ணாம என்னன்னு சொல்லு கார்த்திக். ஒரு சின்ன மெசேஜ் சொல்லிட்டா? என்ன? வாழ்க்கை எப்போவுமே நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. சில சமயம் நம்ம நினைக்கிறத விட பெட்டரா கூட இருக்கலாம். இந்த மெசேஜ் கூட நல்லா இருக்கு. தேங்க்யூ. என்னாச்சு? ஏங்க நீங்களாச்சும் சொல்லுங்க, உங்களுக்கு கார்த்திக் நடுவில் என்னாச்சு? வேற ஏதாவது பேசலாமே. அப்போ ஒன்றும் நடக்கலையா? என்ன லக்ஷ்மி, என்ன டிஸ்கஷன்? ஒண்ணும் இல்ல, கார்த்திக் ரொம்ப நேரமா சந்தோஷமா இருக்கான். காரணம் என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். கல்யாணம் இல்ல, அதான் சந்தோஷம் நினைக்கிறேன். அண்ணே ஒரு டீனே. சரிம்மா. என்ன என்ன? எதுக்கு என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்க? பொதுவான ஸ்மைல் தான், உன்னை பார்த்துலாம் ஒன்றும் இல்லை. என்ன கிண்டல் பண்றியா? சாச்சா. ராஜி, நீ வரதுக்கு முன்னாடில இருந்தே இப்படிதான் சிரிச்சிட்டு இருக்கான். காரணம் என்னன்னு கேட்டா சரியா பதிலே வர மாட்டேங்குது. சந்தோஷமா இருக்கியா? ம். எதுக்கு? சந்தோஷம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஏதோ ஒண்ணு. காரணம் என்ன? ம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உன்னால இப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சேன், பேச வைக்கிறேன். வேணாம் வேணாம், நான் எதுவுமே பேசல. மனசு விட்டு பேசு ராஜி. இல்ல வேணாம். அண்ணே ஸ்வீட் எதுனா இருக்கானே? குலோப் ஜாமுன் இருக்கு தம்பி. சரி 4 கொண்டு வாங்க. சரிங்க. எனக்கு வேணாம். 2 எனக்கு, 1 லக்ஷ்மிக்கு, 1 விஷ்ணுக்கு கொண்டு வாங்க. சரிங்க. சாரி, உன்னை வெறுப்பேற்றுறதுக்குலாம் ஒன்றும் பண்ணல. நான் வெறுப்பாகிறதுக்குலாம் ஒன்றும் இல்ல. ராஜி, டார்கெட் கார்ப்பரேஷன்ல இருந்து மெயில் எதுவுமே வரல. அவங்க ஏதோ சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு. என்ன, ஏதாவது ப்ராப்ளமா? தெரியல. நம்ம கம்பெனியோட குளறுபடியை பார்த்து அவங்க பேக் அவுட் ஆயிட்டாங்களான்னு தெரியலையே. அது எப்படி? என்ன என்ன? வந்ததுல இருந்து என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உன்னை மீன் பண்ணா சிரிக்கல, அப்படி உனக்கு தோணுச்சுன்னா சாரி. ஃபோன் பண்ணி பாரு லக்ஷ்மி. பண்றேன். சொல்லுங்கப்பா. ஒரு 6 மாசம் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னேன் இல்லப்பா. சரி சரி, இப்ப என்ன, அந்த பையன் வந்து என்ன பார்க்கணுமா? வர சொல்லுங்க, வந்து ஆபீஸ்ல பார்க்க சொல்லுங்கப்பா. ஹே, யார் போன்ல? அப்பா யாரோ அமெரிக்கா மாப்பிளையா, வந்து பொண்ணு பார்க்கணுமா? ராஜி, ஏன் இப்ப தேவையில்லாத பிரச்சனை? பொண்ணு பார்க்க வந்தா என்ன தப்பு இல்ல கார்த்திக்? ஆமாமா, தப்பு இல்லையே. ராஜி, கார்த்திகை வெறுப்பேத்தணும்னு திரும்பவும் ஏதாவது பிரச்சனை ஆரம்பிக்காத. நான் யாரையும் வெறுப்பேத்தெல்லாம் பண்ணல. நான் மாப்பிளைய பாக்குறது தப்பா தெரியல. ஏங்க ஒருவேளை அந்த பையனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா? அப்ப ஃப்ரீயா இருந்தா கட்டிக்க வேண்டியதுதான். என்ன சிரிப்பு? சும்மா சொல்றேன்னு பாக்குறியா? உனக்கு யாரோடய கல்யாணம் நடக்க போகுது, எனக்கு நடக்க கூடாதா? நீ இந்த சுமத்தியே கட்டிக்கோ. நான் அப்பா பாக்குற மாப்பிளைய கட்டிக்கிட்டு அமெரிக்கா போறேன். ஹே, அவ கல்யாணம்னு சொல்லிட்டு போறா, நீ சிரிக்கிற? அதெல்லாம் பண்ணிக்க மாட்டா. எப்படி சொல்ற? அவளுக்கு என் மேல காதல், அல்ல அல்ல குறையாத காதல். ஏய், ஏஞ்சல் சொன்னாலா? இல்லையே, ராஜிய சொன்னா. அண்ணா மெதுவா மெதுவா. அட விடுமா, முன்னெல்லாம் கத்தனா ஓனர் காதுக்கு நியூஸ் போய்டுன்னு பயப்படுவோம். இப்போ நாங்க ஓனரையே கூட வச்சுன்னு தானே கத்துறோம். ஸ்வேதாட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸ்வேதாவை தப்பா நினைச்சதுக்காக சாரி. சாரி புரியல, ஒன்றும் வேண்டாம். தப்புன்னு பார்த்தா நான் பண்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை எனக்கு தெரியாம நான் ஏதாவது தப்பு பண்ணா கூட மனசுக்குள்ளேயே வச்சு என்னை வெறுத்து ஒதுக்கிடாம மதன் மாதிரி மண்டல கொட்டி அட்வைஸ் பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன். எப்பவுமே இப்ப இருக்கிற மாதிரி எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். கம்பெனிக்கு நஷ்டமான கூட பரவாயில்ல, உங்க அன்பு நஷ்டமாயிடக்கூடாது. அது மட்டும்தான் எனக்கு வேணும். நாங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேலையும் போட்டு நாங்கள் குழப்பிக்க மாட்டோம். ஆஹா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி! காமெடி ஆர்டிஸ்டா இருந்த எங்களை கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாற்றிய ஸ்வேதா வாழ்க வாழ்க! ஸ்வேதா வாழ்க வாழ்க! அண்ணா ப்ளீஸ்
போதும். எப்பவும் போல மோகன் சார் சேல்ஸ் ஹெட்டாவே இருப்பாரு. அவருக்கு கீழே நீங்க 3 பேருமே ஒர்க் பண்ணுங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாத சில பேரு, சில பேர் இல்லம்மா, பல பேர். சரி பல பேரு உங்களுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு டீமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டீம்ல ஒரு மேனேஜரும் அவருக்கு கீழே 3 பேரும் இருக்காங்க. அடுத்த 4 மாசத்துக்குள்ள நம்ம சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி காட்டி அவங்கள ஆபீஸ விட்டு அனுப்பணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். கேட்டுக்குங்கயா, பழைய மாதிரி பஜனை பாடிட்டு இருந்தீங்கன்னா அந்த புது டீம் நம்மள தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். இப்பவும் டார்கெட் நீங்க அச்சீவ் பண்ணலன்னா வேலை கிடையாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நிறைய பேர் உங்களை திறமை இல்லாதவங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்க திறமைய இந்த கம்பெனி சரியா பயன்படுத்திக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நாங்க கலக்கி காட்டுறோம்னு வாக்கு கொடுத்திருக்கேன். சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றுறது உங்க கையில தான் இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கலக்கிட்டியம்மா. நான் இவங்கள மோட்டிவேஷன் பண்றதுக்கு நான் இது வரைக்கும் எவ்வளவோ பேசியிருக்கேன். ஆனா இது வரைக்கும் பேசுனதுலயே இதுதான் பெஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீச். ஆமா ஸ்வேதா, நீ வேற இப்போ ஒரு பிசினஸ் செட்டா ஃபார்ம் ஆயிட்ட. அப்படியெல்லாம் இல்ல. என் அண்ணனுங்களை நம்பி அந்த சிஎஃப்ஓ கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். என் மானத்தை காப்பாத்த வேண்டியது அண்ணனுங்களோட பொறுப்பு. எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காதே, உனக்கும் வாழ்வு கொடுப்பேன் வருந்தாதே. இந்த நியாயம் அநியாயம் ஒரு நாள் ஜெயிப்பேனே. தங்கச்சி, அந்த ரத்தத்து மேல சத்தியமா சொல்றேன், நாங்க எடுத்த டார்கெட் அச்சீவ் பண்ணாம விட மாட்டோம். அதுக்கு எதுக்கு அவன் கையை வெட்டின? சாரி சார், உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். மாமா, அடுத்த தடவை எல்லாம் உணர்ச்சி வசப்படும் போது உன் கைய வெட்டு, பக்கத்துல இருக்கவன் கைய வெட்டாத. அடுத்து பதவியை தக்க வைத்துக் கொண்ட விற்பனை துறை தலைவர் மோகன் அவர்கள் ஒரு சிறு உரையாற்றுவார்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஸ்டாப். இங்க ஒரே ஒரு லேடி தான் இருக்கு, ஜென்டில்மேன்ஸ் யாரும் கிடையாது. யோ குறுக்க பேசாதே. சாரி ஆபீசர். என்னை 2வது முறையாக ஈன்றெடுத்த கன்னி தாயே. யோ என்னைய சிரிக்கிறீங்க? புகழறதுன்னு வந்துட்டா கூச்ச நாசியமா பறந்து கிடையாதுல்ல. இது ரொம்ப கம்மி தம்பி, இன்னும் எவ்வளவோ இருக்கு. இன்னும் புகழ போறியா? என்னை மீண்டும் உயிர்த்தெழ வைத்த நெட்டெக் இறைவனை நன்றி கூறி இத்துடன் என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன சார் சிம்பிளா முடிச்சிட்டீங்க? நீங்க ராகம் போட்டு ஆரம்பிச்சத பார்த்ததும் நிறைய போக முடியல நினைச்சேன். லைனுக்கு லைன் வெறுப்பேத்தன எப்படி நிறைய பேசுறது? நீங்க சொல்ல வந்த கண்டென்ட் இதானே? ஆமா ஆமா. அப்புறம் என்ன விடுங்க. அடுத்து நமது துறையின் மூத்த குடிமகன் அன்பின் மறு உருவம் அன்பு மாமா அவர்கள் உரையாற்றுவார்கள். நெட்டெக்கை மீட்டெடுத்த லேடி நெடுஞ்செழியனே, ஒரு தாயின் வயிற்றில் பிறவாத உடன் பிறப்பே, சகோதரியே, மணக்கும் மல்லிகையே, எதிரிகளை கண்டால் சினம் கொண்டு சீறி எழும் பெண் புலியே, உமது தலைமையில் நமது நெட்டெக் புதுயுகம் காணட்டும். அண்ணா போதும் அண்ணா, ப்ளீஸ் விட்டுருங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத சுவேதா, நாங்க எப்படி சேல்ஸ் பண்றோம்ன்றத மட்டும் நீ பாரு. நாங்க புடிச்சிட்டு வர போற ஆர்டர் டெலிவரி பண்ண முடியாம நம்ம ஃபேக்டரி ஹெட் ஓடுவார் பாரு. டு ஆர் டை தான். டு ஆர் டைலாம் கிடையாது, டு 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 தான். ஆல் தி பெஸ்ட். இந்த இடத்துல நீ கைய இப்படி நீட்டணும். 1 2 3. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. வணக்கங்க, என் பேர் கார்த்திக். எந்த கார்த்திக்? அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற கார்த்திக். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல, நீங்க ஷாம் கிட்ட கார்த்திகை தான் லவ் பண்றேன்னு சொன்னீங்களாமே. ஹலோ, நான் சொன்ன கார்த்திக் நீங்க இல்ல, என் கூட வேலை செய்யற கார்த்திக். பொய் சொல்லாதீங்க. இந்த மொத்த ஆபீஸ்லயும் கார்த்திக் யாருன்னு கேட்டு பாத்தீங்கன்னா அந்த பருத்தி வீரன் கார்த்திக் அப்புறம் என்னதான் சொல்லுவாங்க. ஹலோ, என் கூட ஒரு கார்த்திக் வேலை செய்யறாரு. நாங்க 2 பேரும் 1 வருஷமா லவ் பண்றோம். அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓ, நிஜமாதான் சொல்றீங்களா? இதுல உங்ககிட்ட நான் ஏன் போய் சொல்லணும்? நான் அவரை தான் லவ் பண்றேன், ஆளை விடுங்க. இல்ல,
அவருக்கு உங்களுக்கும் ஏதோ சண்டைன்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க யார் பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் தான் பேசுறேன். மாட்டிக்கிட்டியா? ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லு, நான் கார்த்திகை தான் லவ் பண்றேன், கார்த்திகை தான் லவ் பண்றேன்னு. ஆனா அது அவன் கிட்ட மட்டும் சொல்லிடாத. அது சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றவங்களை வெட்டி விடுறதுக்காக சொல்றது. நாங்க நம்பிட்டோம். நான் நிஜமா தான் சொல்றேன். இப்பயே அடம் பிடிக்கிறீங்க. கார்த்தி இல்லல, நாங்க தானே இருக்கோம். ஆமான்னு ஒத்துக்கோங்க. இந்த விஷயத்தை நாங்க அப்படியே அமைக்கிறோம். ஓகே? நீங்க வேணா அவங்க கிட்ட கோவமா இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஹே, ஒத்துக்கோ. ஏன் இப்ப என்னத்த ஒத்துக்க சொல்ற? கார்த்திக் மேல லவ் இருக்குன்னு ஒத்துக்கோ. இத நான் ஒத்துக்க வர செய்யணுமா? அதான் உலகத்துக்கே தெரியுமே. ஏங்க, இப்போ உன் மேல தான் காதல் இருக்குன்னு ஒத்துக்கோங்க. இப்ப மட்டும் இல்ல, எப்போ அவன் மேலதான் காதல் இருக்கும். போதுமா? சிரிச்சிட்டாயா? வெற்றி. காதல் இருக்கா காதல் இருக்கான்னு என்ன டெஸ்ட் பண்றதுக்கு என் பின்னாடி சுத்தாதீங்க. அது அவன் மனசுல இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஹே, நீ அவனை லவ் பண்றியான்றதை விட அவன் உன்னை லவ் பண்றான்னு உனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு தேவையில்லாத சீனு? அப்படியா? ஆமாங்க, நீங்க வேணா கண்ண மூடி பாருங்க. முதல்ல தெரியற உருவம் அவனதான் இருக்கும். அது தெரியும். அவன் என்ன லவ் பண்றாங்கறத நான் ஃபீல் பண்ணணும்ல. ஹே, போடி டிராமா குயின். அது உனக்கு தெரியாதா என்ன? தெரிய மாட்டேங்குதே. ஃபீல் பண்றதை வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? நடந்துக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கே. ஏங்க, இது ஒரு சாதாரண மேட்ரு. அதுவே சரியாயிடும். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஹே, அதுக்குள்ள நீ இடத்த மாத்திட்டு வந்துட்ட. உன்கிட்ட நீ சிங்கிள்னு நினைச்சு 4 பேர் ப்ரொபோஸ் பண்றாங்கன்றத தாங்க முடியல. நீ கதையை கொண்டு போற விதம். கொஞ்சம் தள்ளியே இருப்போம். அப்பதான் நிஜமா ஏதாவது இருக்கா இல்லையான்னு தெரியும். ஏங்க, தினம் உங்ககிட்ட பேச வேண்டிய டயலாக்லாம் உங்க சீட்டை பார்த்து அவன் பேசிட்டு இருக்கான். சாக்லேட்டை கொண்டு வந்து உங்க சீட்ல வைக்கிறான். சைக்கோ படத்துல வர ஹீரோ மாதிரி ராஜி போலாமான்னு கேட்டுட்டு அவனே இல்ல போலாம் கார்த்தி அப்படியே குரலை மாத்தி பேசிட்டு இருக்காங்க. டேய், கதை விடுறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன் கதை ஓவரா இருக்கு. நிஜமாதான் லட்சுமி. ஸ்கூல்ல எல்லாம் மோனோ ஆக்டிங் பண்ணுவாங்களே, அந்த டைப்ல அவன் காதல் காட்சி பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அவனே மோனோ ஆக்டிங் வேற பண்றான். ஏங்க, அதுல இல்லன்றீங்களா? இல்லன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். சூப்பர். நான் கூட பயந்தே போயிட்டேங்க. நீங்க டப்பு நேரத்தை மாத்திட்டீங்களா? அடுத்த ஆளே மாத்திரீங்களோ பயந்துட்டாங்க. தள்ளி இருக்கிறதுக்கு காரணமே அதான். ஓகேனா கிட்ட வர வேண்டியது, இல்லனா அப்படியே ஓடிட வேண்டியதுதான். விஷ்ணு, கார்த்திக் வரல? இல்ல, கார்த்திக் ஒரு கவர் வந்திருக்கு. ஓகே, நான் கொடுத்தேன். ஓகே. கவர்ல என்ன இருக்கு? தெரியலையே, பிரிச்சு பார்த்துட்டா போச்சு. அவனுக்கு வந்த கவரை நீங்க எப்படி பிரிப்பீங்க? இப்படிதான். ஹே, என்னடா இது? கார்த்திக் எம்டியா இந்த கல்யாண கவர் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. தெரியலையே. எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க வீட்ல இருந்து பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு சாம்பிள் கார்டு அனுப்பி வச்சிருக்காங்க. இத மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருங்க. காதல் இருக்கா இல்லையான்னு அப்பப்ப சந்தேகப்பட வேண்டியது, செக் பண்ண வேண்டியது என்ன இல்ல, கார்த்திகை தான்.